ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நாம் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் வறுக்க வேண்டாம், அப்படியே பச்சையாகவே பொடியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் அடித்த பொடி என்னென்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த மாதிரி செய்யும்போது சிக்கனில் உப்பு காரம் எல்லாமே இறங்கி இருக்கும். சிக்கன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாசுமதி அரிசி நான் ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் அரிசி கழுவாதீங்க, உடஞ்சிரும். முன்னாடியே நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 50 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னே பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு துண்டு எல்லாம் சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகாய் ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா வதங்கி பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு அதிலே வதங்கி வந்திருக்கு. தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஊற வைக்கும் போதும் தயிர் சேர்த்துருக்கோம், அதனால் அதிகம் தயிர் சேர்க்க வேண்டாம்.
நம்ம 3 கப்பு பாசுமதி அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 4½ கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணியில் லைட்டாக ஒரு கல் துடிக்க இருக்கணும். அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி உப்பு எனக்கு கம்மியாக இருந்துச்சு, அதனால் இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. பக்கத்தில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்துச்சுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. சாதம் அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் தம் போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி ரெடி. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.